வணக்கம். நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப் கரண்ட் அஃபேர்ஸ்ல டெய்லி 2 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். ஸோ இதுல பார்த்தோம்னா நமக்கு இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா, டிஜிட்டல் என்கேஜ்மெண்ட் அமாங் சில்ட்ரன் அதோட இம்பாக்ட்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ஓகேவா? தமிழ்ல பார்த்தோம்னா குழந்தைகளிடையே டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் பரவல், அதன் தாக்கங்களை பத்தி எழுத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நமக்கு இந்த டிஜிட்டல் என்கேஜ்மெண்ட் அமாங் சில்ட்ரன் அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ்ல நிறைய டைம் ஒரு இஷ்யூ பேஸ்டு டாபிக்கா வந்து நிறைய டிஸ்கஷன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான இம்பாக்ட்ஸ் இருக்கு, டிஜிட்டல் என்கேஜ்மெண்ட் அமாங் சில்ட்ரன் அப்படிங்கிறது ரீசெண்டா கூட ஆஸ்திரேலியா கூட லெஜிஸ்லேஷன்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பேசிஸ்ல இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ், டிஜிட்டல் கல்ச்சர் அப்படிங்கிறது சில்ட்ரன் மேல என்ன ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துது அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ஸோ இன்ட்ரடக்ஷன் எப்படி கொடுக்கலாம்னா, டிஜிட்டல் டெக்னாலஜி அப்படிங்கிறது, அதுவும் குறிப்பா மொபைல் கல்ச்சர் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் ஒரு சில ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது பேரண்டல் சைட்ல இருந்தும் இருக்கணும், ஸ்கூல் சைட்ல இருந்துமே இருக்கணும். அப்பதான் வந்து ஒரு ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட் சில்ட்ரனுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஸோ பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஏர்லி ஃபெமிலியாரிட்டி வித் டெக்னாலஜி. ஓகேங்களா? ஸோ நம்மளே பார்த்தோம்னா இப்போ நம்ம படிக்கிற டைம்ல எல்லாம் வந்து இந்த மொபைல் போன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காது. நம்ம வந்து பெரிய லெவல்ல டெக்னிக்கலி வெல் வேர்ஸ்டாலாம் இருக்க மாட்டோம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியா வந்து யூடியூப்ல வீடியோ பார்க்கறதாகட்டும், இல்ல ஒரு மூவி டவுன்லோட் பண்றதாகட்டும், எல்லாமே வந்து சின்ன வயசுலயே அது எல்லாமே கத்துக்கிறாங்க. டெக்னாலஜியோட ரொம்ப ஃபெமிலியரா ஆயிடுறாங்க. இது அவங்களுக்கு எஜுகேஷனலாவும் ஹெல்ப் பண்ணுது. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத இந்த டெக்னாலஜியை பேஸ் பண்ணி அவங்க அலைன் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? பார்த்தோம்னா நமக்கு ஒரு சில பேர் பார்த்தோம்னா சின்ன வயசுலயே வந்து கோடிங் அப்படிங்கறதெல்லாம் கத்துக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்துது. ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா ஆக்சஸ் டு டைவர்ஸ் லேர்னிங் ரிசோர்சஸ் அப்படிங்கிறது. ஸோ நம்ம படிக்கிற காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ரிசோர்சஸ், எஜுகேஷனல் ரிசோர்சஸ் அப்படிங்கிறது லைப்ரரிஸ், ஸ்கூல் லைப்ரரிஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப பார்த்தோம்னா சாட் ஜிபிடி, ஜெமினை ஏஐ இந்த மாதிரியான ரிசோர்சஸ் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கு, நிறையவே அவைலபிளா இருக்கு. ஒரு சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னா அவங்க ப்ராஜெக்ட் பண்றதாகட்டும், இல்ல ஹோம்ஒர்க்கு ஹெல்ப் பண்றதாகட்டும், இல்ல ஒரு தெரியாத கான்செப்டை படிக்கிறதாகட்டும், எல்லாமே பார்த்தோம்னா யூடியூப்ல இந்த மாதிரி இன்டர்நெட்ல அவைலபிளாவே இருக்கு. ஸோ ஒரு டைவர்ஸான ரிசோர்சஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்குது. கரெக்டான விதத்துல பயன்படுத்தக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா கல்வி அப்படிங்கிறது அதிகப்படியாவே போய் சேருது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப நமக்கு இருந்த நாலேஜுக்கும் இப்ப இருக்கக்கூடிய 5th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய குழந்தையோட நாலேஜுக்குமே பார்த்தோம்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. பிகாஸ் அவங்களுக்கு லேர்னிங் ஆக்சஸ் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது என்ஹான்ஸ்டு கல்ச்சர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? அதாவது பார்த்தோம்னா இன்டர்நெட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நிறைய டிஃப்ரெண்ட் விஷயங்களை சின்ன வயசுலயே குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குது. யூடியூப்ல எல்லாம் பார்த்தோம்னா எல்லா விதமான விஷயங்களுமே நமக்கு வரதா செய்யுது. ஓகேங்களா? இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் விஷயங்களை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. நம்மலாம் சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்தோம்னா டிஸ்கவரி சேனல், நேஷனல் ஜியோகிராஃபி இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து வளர்ந்தவங்களா இருப்போம். ஸோ நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது அந்த ரொம்ப லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். ஆனா இப்போ இருக்கக்கூடிய சில்ட்ரனோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ப்ராடனா இருக்கு. ஓகேங்களா? சோ சின்ன வயசுலயே அவங்களுக்கு அந்த இன்க்ளூசிவிட்டி, அக்செப்டன்ஸ் அந்த மாதிரியான பிஹேவியர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா கிரியேட்டிவ் அவுட்லெட்ஸ் ஃபார் பர்சனல் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? சோ ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு எக்ஸாம்பிளுக்கு யூடியூபே கொடுத்துருக்காங்க. சில்ட்ரன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் யூடியூப்லாம். சரிங்களா? நிறைய விஷயங்களை தேடி 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 அடுத்துன்னு வந்துட்டே இருக்கும் நம்ம ஷார்ட்ஸ்ல பாக்குறப்ப. ஓகேங்களா? ஸோ சில்ட்ரனுமே பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்களும் அதை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களோட டேலண்ட்ஸ் அப்படிங்கிறது வெளியே வரும். ஒரு சில குழந்தைகளுக்கு நடிக்க பிடிக்குது அப்படின்னா அவங்களும் நடிக்க ஆரம்பிப்பாங்க, ரீல்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, டான்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரியான டேலண்ட்ஸை ஏர்லி ஸ்டேஜ்லயே வெளியே கொண்டு வரதுக்கு நமக்கு டெக்னாலஜி, மொபைல் யூசேஜ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா? கிரியேட்டிவிட்டியை என்கரேஜ் பண்ணுது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பர்சனல் growth அதனால நமக்கு இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸா பாக்குறோம். எஜுகேஷனலா ஹெல்ப் பண்ணுது, நமக்கு பர்சனல் டேலண்ட்ஸ் வெளியே கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நிறைய லேர்னிங் ரிசோர்சஸ் அப்படிங்கிறது டெக்னாலஜி மூலியமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ் நம்மளால கொடுக்க முடியும். அதே மாதிரி நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யுது. இந்த இடத்துல நம்ம ஒரு லெஜிஸ்லேஷனை கோட் பண்ணலாம். ஆஸ்திரேலியால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 16 வயசுக்கு உட்பட்ட சில்ட்ரன்ஸ்க்கு பார்த்தோம்னா சோசியல் மீடியா அப்படிங்கறத பேன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோசியல் மீடியா அப்படிங்கறத பேன் பண்ணிருக்காங்க. இதே சைனால பார்த்தோம்னா 18 வயசு வரைக்குமே பார்த்தோம்னா 2 மணி நேரத்துக்கு தான் போன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கு நமக்கு. சரிங்களா? அப்ப ஒரு சில கண்ட்ரீஸ் வந்து
அதை ரெகுலேட் பண்றாங்க. இந்தியாவில் பார்த்தோம்னா இன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டரான ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. இந்த இடத்துல நம்ம என்ன மாதிரியான இம்பாக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா டிலேடு எமோஷனல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? மொபைல் யூசேஜ் அதிகமா இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க நீங்க. எந்நேரமும் போன் இருந்தாதான் சாப்பிடுவாங்க, போன் இருந்தாதான் எதுனாலும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரொம்ப அடிக்டடா இருப்பாங்க. யூடியூப்ல பொம்மை படம் பாக்குறது, இந்த மாதிரி போன்லயே தான் இன்வால்வ்டா இருப்பாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன், இந்த பிசிக்கல் இன்டராக்ஷன் அப்படிங்கிறதே இல்லாம போகுது. கண்டிப்பா ஒரு குழந்தைக்கு பார்த்தோம்னா அவங்களோட ஏர்லி சைல்டுஹுட் அதுல பார்த்தோம்னா நமக்கு பிசிக்கல் இன்டராக்ஷன், பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது அதிகமா இருக்கணும். ஆனா இப்போ அது அப்படியே டிராஸ்டிக்கா கம்மியாகிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆஹ் பார்ப்போம். இதுக்கப்புறமா பார்த்தோம்னா நமக்கு அந்த பிசிக்கல் இன்டராக்ஷன் கம்மியாகுது. வீட்டை விட்டு வெளியே போய் விளையாட சொல்லி பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த குழந்தைகளை சொல்றாங்க. முன்னாடிதான் வெளியே போய் விளையாண்டா திட்டுவாங்க, இப்ப வெளியே போய் விளையாடலைன்னா திட்டுறாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அடுத்ததா ரெடியூஸ்டு பீர் இன்டராக்ஷன். ஓகேங்களா? அதான் சக மாணவர்களோட, சக வயதினரோட போய் விளையாடுறது, ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்சஸ் போய் பாக்குறது. ஓகேங்களா? சும்மா சைக்கிள் எடுத்துட்டு ஓட்டுறது, இந்த மாதிரியான இன்டராக்ஷன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் கம்மியாயிட்டே வருது. அதுதான் ரெடியூஸ்டு பீர் இன்டராக்ஷன். சக மாணவர்கள், சக வயதினர், அததான் பீர் அப்படின்னு, சகாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வல்னரபிலிட்டி டு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ். இது பார்த்தோம்னா நமக்கு நிறைய சில்ட்ரன்ஸ் வந்து கேமுக்கு எல்லாம் அடிக்ட் ஆகியிருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க பார்த்தோம்னா மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆகி அந்த கேம்ல என்ன மாதிரியான சிக்னேச்சர்ஸ் மூவ்ஸ் எல்லாம் பண்றாங்களோ அதே மாதிரி இவங்களும் கையை காலை இது பண்றது. ஓகேங்களா? கேம் விளையாடுறப்போ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணோம்னா ரொம்ப எக்ஸசிவா வந்து கோவம் வருது. அப்ப இதெல்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஆங்கர், ஆங்ஸைட்டி, ப்ரெஷர் அப்படிங்கறதெல்லாம் கிரியேட் பண்ணி இது ஒரு மென்டல் ஹெல்த் டிசார்டராகவே அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. அடுத்ததா பார்த்தோம்னா ரைசிங் சைல்டுஹுட் ஒபேசிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டபிள்யூஹெச்ஓவே அதை தான் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸ்கிரீன் டைம் அப்படிங்கிறது, அதாவது மொபைல் பாக்குற டைம் இல்ல கம்ப்யூட்டர் பாக்குற டைம் வந்து அதிகமாயிட்டே போகுது. ரொம்ப படங்கள் பாக்குறது, ரீல்ஸ் பாக்குறது, ஷார்ட்ஸ் பாக்குறது, ஓகேங்களா, கார்ட்டூன்ஸ் பாக்குறது, கேம் விளையாடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்னால நமக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கான டைம் அப்படிங்கிறது கம்மியாயிட்டு ஸ்கிரீன் டைம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது பார்த்தோம்னா ஒபேசிட்டி அப்படிங்கறத சின்ன வயசுலயே அவங்களுக்கு கொண்டு வர வச்சிடறாங்க. ஒபேசிட்டி, ரொம்ப உடல் பருமன் அப்படிங்கிறது அதிகரிக்குது. ஏன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இல்ல. இது யங்ஸ்டர்ஸுக்குமே அப்படியே பொருந்தும். இல்ல இதுல இருக்கக்கூடிய இம்பாக்ட்ஸ் எல்லாமே மோரார்லெஸ் யங்ஸ்டர்ஸ்க்குமே பொருந்தும். அஸ் அ சொசைட்டியாவே இதெல்லாம் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சில்ட்ரன் மட்டும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒபேசிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததா பார்த்தோம்னா ரைசிங் ஐ டிஃபெக்ட்ஸ். இப்போ ரீசெண்டா நியூஸ் பேப்பர்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐ ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய சில்ட்ரன்ஸ், ஐ மீன் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸோட ஆவரேஜ் ஏஜ் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வருது. நிறைய சின்ன பசங்க எல்லாம் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு 10வது படிக்கிறவங்க, ஒரு 6th 7th 8th 9th இந்த கேட்டகரியில இருக்கவங்க அதிகமா வர ஆரம்பிக்கிறாங்க. சின்ன பசங்க அதிகமா வர ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா வருது, நியூஸ் பேப்பர்ல ரிப்போர்ட் ஆகுது. அப்ப அதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதிகமா ஸ்கிரீன் டைம் இருக்கனால அவங்களுக்கு வந்து விஷன் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. கண்ணுல ரெட்னஸ், ட்ரைனஸ் இதெல்லாம் இருக்கு, இரிட்டேஷன் இருக்கு. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன வயசுலயே இந்த மயோபியா போன்ற ஷார்ட் சைட்டட்னஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. அடுத்ததா பார்த்தோம்னா டிஸ்டர்ப்டு ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அவங்க போன் யூஸ் பண்றது, இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்றதுனால ப்ளூ லைட் ரேடியேஷன் அப்படிங்கிறது கண்ணுல போய் அடிச்சுட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? எல்லோ லைட் ஃபில்டர் எல்லாம் போடாம யூஸ் பண்ணுவாங்க. என்னதான் எல்லோ லைட் ஃபில்டர் எல்லாம் போட்டாலுமே அந்த ரேடியேஷனால ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இம்பாக்ட் ஆகதான் செய்யுது. அடுத்ததா பார்த்தோம்னா வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னும் சில பேர் இன்னொரு ஒரு கேஸ் ஸ்டடி நமக்கு நியூஸ் பேப்பர்ல வந்துருச்சு. என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹோம்ஒர்க் எல்லாம் பண்றதுக்கு பார்த்தோம்னா இந்த சாட் ஜிபிடி மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ப்ராஜெக்ட் பண்றதுக்கு சாட் ஜிபிடி யூஸ் பண்றாங்க. ஸோ ஒரு ப்ராஜெக்டை வந்து சக்சஸ்ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துறாங்க. ஆனா அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்துடுறாங்க, ஒரு எஸ்ஏவை எழுதிட்டு வந்துடுறாங்க, நல்லாவும் இருக்கு. ஆனா அது எப்படி எழுதுனாங்கன்னு கேட்டா சாட் ஜிபிடின்னு சொல்றாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னா அவங்களுக்கு தெரியல. இந்த பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்தோம்னா டீச்சர்ஸ் கிட்டயுமே வந்து இதெல்லாம் சாட் ஜிபிடி ஜெனரேட்டட் கண்டென்ட் அப்படிங்கறத கண்டுபிடிக்க தெரியல டீச்சர்ஸ்க்குமே. அவங்களுமே படிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஒரு கன்சர்ன் வந்து எடுத்துட்டு வராங்க. ஓகேங்களா? சோ பேரண்டல் ரெகுலேஷன் அப்படிங்கிறதும் கண்டிப்பா தேவைப்படும். பேரண்ட் ரெகுலேட் பண்ணாதான் இந்த மொபைல் யூசேஜ் அதெல்லாம் வந்து கம்மி பண்ண முடியும். சரிங்களா? பேரண்டல் ரெகுலேஷன் அப்படிங்கறதா இனிஷியல் ஸ்டெப். ஆனா பேரண்ட்ஸே வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ற நிலையில இருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுவுமே ரீசெண்டா நியூஸ் பேப்பர்ல ரிப்போர்ட் தான். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹோம்ஒர்க்ஸ்க்கு அதிகமா சாட் ஜிபிடி இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. இதை டீச்சர்ஸ்னாலுமே ஐடென்டிஃபை பண்ண முடியல. பிகாஸ் டீச்சர்ஸுமே பார்த்தோம்னா ஏஜ்டு பீப்புளா இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது இல்லை. ஏஐ டெக்னாலஜி
பத்தின விஷயங்கள் அவ்வளோ அவேர்னஸ் அப்படிங்கிறது இல்ல. ஸோ இதனாலயுமே வந்து ஒரு இம்பாக்ட் ஸ்டடீஸ்ல ஏற்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ என்சிபிசிஆர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்டடி ரீசெண்டா கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? மொபைல் ஃபோன் யூசேஜ்னால என்ன மாதிரியான பிசிக்கல், பிஹேவியரல் அண்ட் சைக்கோ சோஷியல் இம்பாக்ட் வந்து ஏற்படுது அப்படிங்கறத ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டடியில பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5000 சில்ட்ரன் ரூரல் அண்ட் அர்பன் ரீஜன்ல இருந்து எடுத்து தான் இந்த ஒரு ஸ்மார்ட் போன் யூசேஜ பத்தின ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல அவங்களோட ஃபைண்டிங்ஸ் என்னவாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்க்ரீஸ்ட் ஸ்மார்ட் போன் யூஸ் டியூரிங் பெட் டைம். ஓகேங்களா? தூங்குற நேரத்துல பெட்ல வச்சு நம்ம போன் யூஸ் பண்றோம் இல்லையா? அது கிட்டத்தட்ட 23% சர்வே பண்ண சில்ட்ரன்ஸ்ல 23% பார்த்தோம்னா தூங்குற டைம்ல போன் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இதனால ஸ்லீப் குவாலிட்டி அப்படிங்கிறது டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரிடக்ஷன் இன் கான்சென்ட்ரேஷன் லெவல்ஸ். ஸ்மார்ட் போன் யூசேஜ் வந்து ஃப்ரீக்வெண்டா இருக்கனால பொதுவா அவங்களால ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. பொதுவாவே எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ்லயுமே ஃபோக்கஸ்டு கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 37% ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து இதை பார்த்திருக்காங்க. அடுத்து ஹெல்த்ல ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ஓகேங்களா, ரொம்ப மந்தமான ஓகேங்களா நலமில்லாத ஒரு வாழ்க்கை முறையை வந்து அவங்க பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. கண் பாதிப்புகள்லாம் ஏற்படுது, மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வருது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு இம்பாக்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். சில்ட்ரன்ஸ் வந்து மொபைல்ல யூஸ் பண்றதுனால சைபர் புல்லிங் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் உட்படுத்தப்படுறாங்க. சைபர் அபியூஸ் இதெல்லாமும் அவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பா தான் போய் முடியுது. ஓகேங்களா? எக்ஸசிவா இந்த டேட்டிங் ஆப்ஸ் யூஸ் பண்றது ஓகேங்களா, ஆஹ் அந்த இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரியான இடத்துல ஃபேக் அக்கௌண்ட்ஸ்னால வரக்கூடிய இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி சைபர் அபியூஸ் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு இருக்க தான் செய்யுது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ என்சிபிசிஆர் இந்த ஸ்டடி கண்டக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் அதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா, பிளே கிரவுண்ட்ஸ் வந்து நிறைய டெவலப் பண்ணும். கம்யூனிட்டி பிளே கிரவுண்ட்ஸ் அப்படிங்கிறது சில்ட்ரனை போய் விடணும், அந்த இடத்துல விளையாட சொல்லி ஃப்ரெண்ட்ஸோட மிங்கிள் ஆக விடணும். பேரண்ட்ஸுமே பார்த்தோம்னா ரொம்ப ப்ரொடெக்டடாவே வச்சுக்காம அவங்கள வந்து வெளியே விடணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ தட் நமக்கு ஸ்மார்ட் போன் ஆக்டிவிட்டி டிபெண்டன்சி அப்படிங்கிறது கம்மியாகும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி அவுட்டோர் கேம்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ண சொல்றாங்க. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல ஸ்கூல்லயே வந்து சேர்த்து விட சொல்றாங்க. டைவர்சிஃபைடான ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதில் விளையாட விடுறது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடீஸ்லயே ஃபோக்கஸ் பண்ண விடாம ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு அவேர்னஸ் கேம்பெயின், குறிப்பா இந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் கிட்ட கொடுக்கணும். ஸ்கிரீன் டைம் அதிகமா இருக்கனால என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுது, அதை கம்மி பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், பேரண்டல் ரெகுலேஷன் எப்படி எல்லாம் பண்ணலாம், எப்படி மிரட்டி சொல்லாம அன்பான முறையில சொல்லி அவங்கள வந்து போன் யூசேஜ்ல இருந்து போன் அடிக்ஷன்ல இருந்து கம்மி வெளியே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்சிபிசிஆர் அவங்க ஸ்டடியில சொன்ன ரெக்கமெண்டேஷன். சரிங்களா? ஸோ இப்போ வே ஃபார்வர்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல எப்படி இருக்கணும், மொபைல் டெக்னாலஜி அப்படிங்கறத ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச்சா நம்ம சில்ட்ரன் கிட்ட கொடுக்கறப்பதான் அது வந்து அவங்களுக்கு நெகட்டிவ் இம்பாக்ட்ஸை வந்து கம்மி பண்ணிட்டு பாசிட்டிவான விஷயங்களை அதிகமா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக் அப்படிங்கிறது அதிகமா நியூஸ் பேப்பர்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆன டாபிக். சரிங்களா? கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. என்ன இம்பாக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறதான் கேட்பாங்க, கேட்டாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் கொடுக்கும். சரிங்களா? தேங்க்யூ.